அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிரன் என்பது பொதுவாக சொகுசுக்கு காரகன், வண்டி வாகனத்துக்கு அதிபதி, அதே சமயத்தில் களத்திர காரகன், திருமண ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான். ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற 29/6/2025 அன்று அந்த சுக்கிர பகவான் மேச மனையிலிருந்து ரிஷப மனைக்கு பயிற்சியாகிறார். அதாவது காலச்சக்கரத்தினுடைய 2வது வீடான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார். ஸோ இது எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்ற அந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை, அதாவது இந்த 27 நாட்கள் அந்த சுக்கிர பகவான் தன்னுடைய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலும், சந்திரனுடைய நட்சத்திரத்திலும், செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறது. அந்த சுக்கிர பயிற்சியால் இந்த 12 ராசிகளுக்கும் என்ன பலன் என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன், எப்படி இருக்கும்? விசாகம் 4 நட்சத்திர பாதங்களையும், அனுசம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், கேட்டை 1, 2, 3, 4 ஆக இந்த 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். பொதுவாக தனக்கு வழி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய குடும்பத்துக்காகவே, மற்றவர்களுக்காகவே அயராது உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். கோபம் இருக்கும், ஆக்ரோஷம் இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் அன்பு, பாசம், காதல், நேசம் என்பது இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். அதிகாரத்தன்மை இருக்கும். அதிகார பதவியில் இருக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறையவே உண்டு. குருமார்களினுடைய ஆசீர்வாதம் உண்டு. நன்கு பேசக்கூடிய தன்மை, மறைபொருள் ஞானம் என்பது இயல்பாகவே இந்த விருச்சிக ராசினருக்கு அமையும். ஸோ அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது இதுவரை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போ 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு. அப்போ அந்த 7ஆம் இடம் என்பது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த சுக்கிர பகவான். அவர் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக வந்து அமரப்போகிறார். அப்போது 7ஆம் இடத்தில் வலிமையாக இருந்து கொண்டு தனது சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குது. அப்போது ஒரு நல்ல தன்மை உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதாவது சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அப்போ சுக்கிரனுங்கிறது உங்கள் ராசிக்கு யாருன்னா 7க்குரியவன், அதே சமயத்தில் 12க்குரியவனும், விரய அதிபதியும் அதே சுக்கிரன் தான். அப்போ உங்களுக்கு நிறைய விரயத்தையும் அவர் உண்டு பண்ணுவார். அந்த விரயம் வந்து சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது புத்திசாலித்தனம். 12ஆம் இடத்து அதிபதியான அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறும். கணவன் அல்லது மனைவி தொழில் ரீதியாக செட்டில் ஆகக்கூடிய தன்மை, அல்லது இருவரும் இணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். வேலை கிடைக்கும், வேலை செட்டில் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை அந்த சுக்கிர பகவான் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த சூரியனுங்கிறது 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. ஸோ இந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொழிலில், வேலையில், வியாபாரத்தில் ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதை பற்றியான எண்ண ஓட்டங்கள், மாற்றங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வேலை இல்லாத இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும் அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம்.
அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. வேலைப்பளு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ரெகனைசேஷனுங்கிறது நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக இருந்தாலும் தொழில் ரீதியாகவும் சில முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அரசின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, புகழை கொடுக்கக்கூடிய, ஒரு சிலர் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அது எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திர சாரம். அந்த சந்திரனுங்கிறது விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடம் பாக்யாதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. ஸோ என்ன பாக்கியத்துக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு சிலர் வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் தோன்றும். அப்போ ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடத்தை வாங்குறது, அது செயல்படுத்தி கொள்ளலாம். அதே சமயத்தில் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. என வாகன காரக கிரகமான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து உங்களை பார்த்துட்டே இருக்கார், செயல்படுத்துவதற்கு ரெடியாக இருக்கிறது. அப்போது இந்த வாகனம் தான் வாங்கணும், இந்த வீட்டைத்தான் வாங்கணுங்கிற எண்ணங்கள் பலப்பட்டு அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே உங்களுக்கு சுக்கிர திசையிலிருந்து சுக்கிர புத்தி நடக்குமே ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது அமைஞ்சிரும். ஸோ இந்த அமைப்பு சூப்பர் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 12ஆம் அதிபதி. 12 அப்படிங்கிறது ட்ராவல், மூமெண்ட், மாற்றங்கள், வெளிநாட்டு தொடர்புகள். ஸோ இதுக்கெல்லாமே சிறப்பு பெறும். ஸோ யார் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறும். ஏன்னா 2, 5, 8, 11ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று 8ஆம் இடத்துல இருக்குது. அப்போ ஒரு வழிகளை கொடுத்து கொண்டு, ஒரு வேதனைகளை கொடுத்து கொண்டு, இது கிடைக்கல, இது நடக்கலை, இது சரியில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு திடீர் வாய்ப்பாக, திடீர் லக்காக இது அமையப் போகுதுன்னு சொல்லுவேன். அப்போ திடீர்னு வெளிநாட்டு அமைப்பு இருக்கும், திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும், திடீர்னு ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு பெறும். 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 12ஆம் இடம். ஸோ முதலீடு அமைப்பீங்க, நிலம், வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் வாங்குவதற்கு உண்டான அமைப்பும் இருக்கிறது. அப்போது 8ங்கிறது வழி அல்லவா, அந்த 8ஆம் இடத்திலிருந்து குருவும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குரு 12ஆம் இடத்துல பார்க்கும்போது சில வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள், புதனும் 8ஆம் இடத்துல இருக்கும்போது சிலருக்கு இந்த இன்சூரன்ஸ் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லக்கடிக்கக்கூடிய அமைப்புகள், திடீர் ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது. அப்போ பொருளாதார ரீதியாக, தன ரீதியாக சிறப்பு பெறக்கூடிய அமைப்புகள் இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் சிறப்பு பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்ததாக சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த செவ்வாய் என்பது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் உங்களுடைய ராசி அதிபதி, லக்ன அதிபதி, அதே சமயத்தில் 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவன். அப்போது அந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள், அதாவது உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய தன்மை இருக்கும். சுயத்தன்மைங்கிறது சிறப்பு பெறும். நினைச்ச காரியங்கள் ஜெயமாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல திக்பலத்தோட வலிமையாக தான் உட்கார்ந்துருக்கார். அப்போது அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அப்போது அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு. அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற ஆர்வங்களை கொடுக்கும். அதில் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும்.
கலைத்துறையில் நல்லா இருக்க போகிறீங்க. விளையாட்டுத் துறையில் ஒரு சிலர் ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது விளையாட்டுத் துறைக்கும் சம்பந்தப்பட்டது. நிலம் வாங்குவதற்கு, இடம் வாங்குவதற்கு, விவசாயத்தில் புதிய ஒரு புரட்சி ஏற்படுத்துவதற்கு, வித்தியாசமான எதையாவது செய்வதற்கு, சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், அதாவது காவல்துறையாக இருக்கலாம், இராணுவத்தில் இருக்கலாம், ஸோ இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் இந்த விருச்சிகங்கிறது மறைந்திருந்து சில விஷயங்களை கண்டுபிடிப்பது, அதாவது விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ரீதியில் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ ஆக மொத்தம் இந்த சுக்கிர பெயர்ச்சியானது நல்ல தன்மையை கொடுக்க போகிறது, நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது, தன ரீதியில் பிராப்தத்தை கொடுக்க போகிறது. உங்களை சுக்கிரன் பார்க்கும்போது பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிலருக்கு அந்த பெண்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய, அல்லது குடும்ப தலைவிகள், குடும்ப பெண்கள் நல்ல ஒரு மாதிரியாக ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கிறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய தன்மை, கணவன் மனைவிகள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். தொழில், வேலை, வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அந்த சுக்கிரன் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்கிறார். அப்போ வலிமையாக அமரும் போது நிச்சயமாக சுக்கிரனால் நல்லது நடக்கக்கூடிய, சுக்கிரனால் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய, திடீரென்று சில விஷயங்கள் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, எந்த டிகிரியில் இருக்கு, என்ன ஆதிபத்தியம் நடக்குது, இப்போ நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.